ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இதுக்கான விளக்கம் பாருங்கள். அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களிலிருந்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து வினாவில் கோடிட்டு இருக்கும் இடத்தில் நிரப்புதல். அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதில் ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்ஷன் வந்து 2 இது கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்ன செய்யணும், அந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு அப்போ அந்த கோடிட்ட இடத்துல என்ன சொல் வரணுமோ அந்த ஆப்ஷன்லேருந்து அந்த மீனிங்க்கு ஏற்றாப்பில் நம்ம என்ன செய்யணும், ஒரு சொல்லை நிரப்பணும். ஸோ இந்த இதை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா லெசன்லேயும் கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த டாப்பிக்கில் கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த லெசன் படிக்கும்போதே அப்படி அந்த இதில் உள்ளதை இப்படி படிச்சுக்கோங்க, அது இதில் வந்துடும். ஸோ இது போக ஒரு சில மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத நம்ம இப்போது வரிசையாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்லேயும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அண்ணன் டேஷ் தம்பி இருவரும் போட்டியில் கலந்து கொண்டனர். 2 பேரும் சேர்ந்து, அப்போ அந்த இடத்துல என்ன வரணும், மற்றும். அண்ணன் மற்றும் தம்பி இருவரும் போட்டியில் கலந்து கொண்டனர். நீ நன்கு படிக்க வேண்டும், டேஸ் நன்கு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன வரணும், ஒன்று நீ நல்லா படிக்கணும், இல்லையா நல்ல தொழிலை கற்றுக்கணும். அப்போ அல்லது ஒன்று நல்லா படிக்கணும், அல்லது நன்கு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்பத்தமிழ் என்னும் பாடல் பாரதிதாசன் டேஸ், பாரதிதாசனின் கண் வருமா, வராது. பாரதிதாசனால் என்ன செஞ்சப்பட்டது, இயற்றப்பட்டது. அது எப்படி வரணும், பாரதிதாசனால், பாரதிதாசனால் இந்த நா வரணும். இன்னு கூட்டல் ஆ என்ன வரணும், நா அப்படின்னு வரணும். பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. அப்போ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. டேஸ் என்ன, அனைவரும் வந்துவிட்டோம். என்ன வரணும், பிறகு பின்ன என்ன அப்படின்னு சொல்ல பேச்சுவார்த்தையில் அதான் பிறகு என்ன, அனைவரும் வந்துவிட்டோம். நான் புத்தகத்தை முதல் பக்கம் முதல் இறுதி பக்கம் டேஸ் முழுவதும் படித்தேன். என்ன வரணும், முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சிட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ வரை. தேர்வில் அது முக்கியம் இது முக்கியம் டேஸ் என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும்போது என்ன செய்யக்கூடாது, அதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம்லாம் எதுவுமே ஒரு எக்ஸாம் கிடையாது, எல்லாத்தையுமே படிக்கணும். அப்போ எதுவுமே கிடையாது அப்படின்னா என்னது, எதுவும் அல்ல. அவர் முயன்றார், டேஸ் வெற்றி பெறவில்லை. அவர் வந்து முயற்சி செஞ்சுருக்காரு, ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல, வெற்றி பெறவில்லை. அப்போ என்ன வரணுங்க, இருப்பினும் வெற்றி பெற முடியவில்லை. தெரு விளக்குகள் அணைக்கப்பட்டு விட்டன, டேஸ் நிலவொளி இருந்தது. அதாவது தெருவில் உள்ள எல்லா விளக்கும் அணைக்கப்பட்டுட்டு, ஆனாலும் அங்கே என்ன இருந்திருக்கான், நிலவொளி இருந்திருக்கான். அப்போ இங்கே என்ன வரணும், எனினும் நிலவொளி இருந்தது. மரத்தை வளர்ப்பது என்ன தரும், நமக்கு நன்மையே தரும். டேஸ் கல்லூரி மாணவர்கள், இங்கே மாணவர்கள் இருக்குது. அப்போ நிறைய பன்மை இல்லையா, பன்மைன்னு வரும்போது இங்கே என்ன தான் வரணும், அவர்கள் வரணும். அவன் வரணும்னா இங்கே என்ன இருக்கணும், மாணவன் அப்படின்னு இருக்கணும். இங்கே மாணவர்கள் இருக்கிறதுனால இங்கே என்ன தான் வரும், அவர்கள் கல்லூரி மாணவர்கள். கல்வியே ஒருவருக்கு என்ன தரும், சிறப்பை தரும். குமரன் திறமையானவர் என்று யாருக்கு தெரியும், டேஸுக்கு தெரியும். என்ன வரும், கண்ணனால் தெரியும்னு வருமா, கண்ணனுக்கு தானே தெரியும். ஸோ இங்கே என்ன வரும், கண்ணனுக்கு தெரியும். கைகளின் நேர்த்தியான டேஸ் பூக்களை மாலையாக்குகிறது. நம்ம கையில் நேர்த்தியாக நம்ம தொடுக்கிறது என்ன செய்யுது, அந்த பூவை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாலையாக்குது. அப்போ தொடுத்தல், தொடுதல்னால் என்னது, டச்சிங். தொடுத்தல் அப்படின்றது என்னது, கோர்க்கிறது. இளமையில் என்னது, கல், இந்த கல்னால் படிக்கிறது. மனம் இருந்தால் என்ன, மார்க்கம் உண்டு. பழம் நழுவி டேஸ் விழுந்தது, எதில், பாலோடு விழுந்ததுன்னு வராது, பாலில் விழுந்தது. விசனம் என்பதன் எதிர்ச்சொல் என்னது, விசனம்னா துன்பம் பொருள். அப்போ ஆப்போசிட் என்ன வரும், மகிழ்ச்சி. அப்போ மகிழ்ச்சி. நேற்று நான் மதுரைக்கு டேஸ், மதுரைக்கு நான் நேற்றுக்கு என்னது போவேன்னு வருமா, நாளைக்கு அப்படின்னா தான் போவேன்னு வரணும். நேற்றுன்னு வந்துட்டு அப்போ இது இறந்த காலம். அப்போ இங்கே என்ன வரணும், போனேன் அப்படின்னு வரணும். அப்போ அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து டேஸை நினைத்து வருந்தாதே, விதி தான் வரணும். விதியை நினச்சி வருந்தாதே. வீதினா என்ன வந்துடும், தெருவு நினச்சி யார் வருந்த போகிறா, வீதியை வராதப்பா, விதியை நினைத்து வருந்தாதே. அமைச்சர் அரசருக்கு என்ன செய்யணும், பணிந்து நடந்து கொள்ள வேண்டும். பணித்துனா கட்டளை, பணிந்துனா வணங்கி அவர் சொல்கிறதை ஏற்று நம்ம நடக்கிறது. இந்த பணித்துன்றது எனது பணித்து கட்டளை இடுவது. வேலை பணித்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கட்டளை இடுறது. அப்போ அது வராது. ராஜன் நன்கு படித்தான், டேஸ் தேர்ச்சி பெற்றான். அவன் நல்லா படித்தான், அதனால் அவன் என்ன செஞ்சுட்டான், வெற்றி பெற்றான். அப்போ என்ன வரணும், அதனால். டேஸ் வானத்தில் கூடி பறப்பது அழகு. ஒரு பறவை மட்டும் வானத்தில் பறந்தது அழகு. பறவைகள் நிறைய சேர்ந்து பறக்கும், அதான் அழகு. அப்போ பறவைகள். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஸ் துன்பப்பட வேண்டும். இனிய சொற்களை நம்ம பேசணும், இல்லைன்னா நமக்கு என்ன ஆயிரும், துன்பம் தான் நேரும். ஸோ இல்லை என்றால்
சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம், கவிதை எனலாம். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய எது வித்துக்கள் எல்லாம் முளைத்தெழுந்தன. ஸோ இப்போ பாருங்கள், இவ்வளோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதே மாதிரி இப்போ நம்ம இதில் நான் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இடி டேஸ் மழை வந்ததால் அருவி மலையில் டேஸ் விழுந்தது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எது வருமோ அதை கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாருங்கள். அதேமாதிரி நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஸ் துன்பப்பற நேரிடும். ஸோ இந்த 2க்கும் என்ன ஆன்சர்ன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.